காதல் திருமணம் செய்து கொண்ட காடுவெட்டி குருவின் மகள் பாதுகாப்பு கோரி கும்பகோணம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருந்தாம்பிகைக்கும் சகோதரி மகன் மனோஜுக்கும் எளிமையான திருமணம் நடந்தது. மகள் திருமணத்தில் தாயார் பங்கேற்கவில்லை. மணக்கோலத்தில் காவல் நிலையம் வந்த அவர்கள் பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது கடும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். வன்னியர் சங்க அறக்கட்டையில கூட அண்ணனுக்கு ஏதோ சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த குடும்பத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டா அந்த சொத்து அவங்களுக்கு கிடைக்காதுன்ற திட்டத்தால செய்யறாங்களான்னு அதுவும் எங்களுக்கு தெரியாது. அவங்கள அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளைக்காகவா எதுக்காகன்னு தெரியல. மனோஜ் நல்ல பையங்கிறது ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவன் மேல வீண் பழிய சுமத்துறாரு ஐயா. ஏன் வீண் பழிய சுமத்தி அவன் கல்யாணத்தை கெடுக்கணும், அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும் திட்டம் போடுறாரு. அவரே ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கை அழிக்கிறாரு. எங்க அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சதும் ஐயா தான். அதே மாதிரி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை அழியக்கூடாதுன்னு எங்க அண்ணன் எங்கள்கிட்ட சொல்லிட்டே போனாங்க. அம்மா இங்க அப்பா இறந்த ரெண்டு மாசத்துலயே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போயிட்டு அவங்க ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி என் தம்பியை வச்சு ஆள் அனுப்பிச்சு அடிக்கிறது போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு. இப்ப கூட தம்பி நீ வாமா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 டைம் கூப்பிட்டுருக்கான். நீ வாமா, வந்து பேசி தீர்த்துக்கலாம், வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அடிக்க வந்தா, எங்க மாமா அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதி போட்டு எங்க அம்மாட்ட சைன் வேற வாங்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே மேஜர். அவங்க 2 பேருக்கும் சம்மதம் பண்ணதுனாலதான் நாங்க கல்யாணம் பண்ணோம். இது மாதிரி ஐயாவே என்கிட்ட நான் இது வரைக்கும் 4 தடவை போய் பார்த்திருக்கேன் ஐயாவை. அவங்க இந்த போன 4 தடவையுமே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை திட்டி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஐயாவை மறுத்து பேசல. ஐயா இது வரைக்கும் தெய்வமா பார்த்தோம் நாங்க எல்லாருமே எங்க வீட்டுல. ஆனா அவங்க எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்டுல ஆரம்பிச்சு எங்க அத்தையை அடிக்கிறது, எங்க வீட்டுக்கு வேலையாள் வர விடாம பண்றது, எங்க டிரைவர் அடிச்சு இது மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க இன்னைக்கு கூட. அதெல்லாம் நாங்க ஐயா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எங்க அப்பாவே இத்தனை வருஷமா கட்சியில வச்சு நல்லா யூஸ் பண்ணாங்க. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.